உங்க ஏரால எம்ஜிஆர் சார் ரொம்ப பெரிய ஒரு ஆளா இருந்தாரு. அவரோட உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? அவரால் நீங்க ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டீங்களா? நான் ஸ்கூல்ல படிக்கும் போது ஸ்கூல்ல ட்ராமாலாம் போடுவோம். அது கலெக்ஷன்லாம் பண்ணுவோம். ஹெட் மாஸ்டர் டிக்கெட்லாம் கொடுப்பாங்க விற்கிறதுக்கு. அப்போ அந்த டிக்கெட் கொடுத்து ஸ்கூலுக்கு லீவும் கொடுத்துருவாங்க எனக்கு. நான் சில முக்கியமான இடத்துல போய் விற்றுட்டு டொனேஷன் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்போ எம்ஜிஆரை பார்த்து சத்யா ஸ்டுடியோக்கு போகிறேன். ஷூட்டிங்கில் இருக்காரு. அரை மணி நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் கூப்பிட்டு வச்சு பேசினார். அவர் என்ன அட்வைஸ்லாம் பண்ணுவார், நிறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சைதாப்பேட்டில் நாடகம் நடத்துகிறோம். நாடகத்தை வர தலைமை தாங்குறாரு. வந்தார், அவருக்கு சேர் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் எல்லாம் தரையில் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் ஒரு வாரமாக சேர் போட்டு உட்கார வச்சுருக்கோம். வந்தோடனே சேரை எடுத்துகிட்டு ஒரு துண்டை கீழே போட்டு கீழே தரையில் உட்காந்துட்டாரு. எப்போ சைதாப்பேட்டு பேர் எடுத்துடல. ஐயான்னு கேட்டால் நான் உட்காந்தா பிள்ளை மறைக்கும், அதனால் வேண்டாம் சொல்லி சேர் எடுத்துட்டார். நானும் பார்த்து தான் போனார். அது ஒரு சம்பவம். ஒரு எம்ஜிஆர் படங்கள் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு டிக்கெட்டு, ஃபஸ்ட்டு ஷோ நான் பார்த்துருவேன். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு ஃபுல் எனக்கு தான் பண்ணுவார். ஏன்னா நான் பார்த்துருவேன் ஃபஸ்ட்டு டே. எப்படி இருக்குன்னு கேட்பார் ரிப்போர்ட்டு. அந்த அளவுக்கு இதாக பேர். ஒருத்தர் ஃபோனில் பேசும்போது அவர்கிட்ட சார் போட்டு பேசிட்டேன். அப்போல்லாம் சார் போட்டு பேசினா அது கௌரவ குறைச்சல் சொல்லுவாங்க. அதனால் எம்ஜிஆரை சார் போட்டு பேசிட்டேன். ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார் தலைவர், கலைஞர் வீட்டுக்கு. அவரே வராரு, எம்ஜிஆர் வராரு. நான் நிற்கிறேன். தலைவர்கிட்ட சொல்கிறேன், உங்கள் மகன் என்னை பார்த்து சார் போட்டு பேசுகிறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணார். அப்போ தான் தெரியுது சார் போட்டு பேச தப்புங்கிற மாதிரி மரியாதை